வணக்கம் அனைவருக்கும். என் பேர் சங்கர். நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். பேசிக்லி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி. இந்த மீன் டைம் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாகவே சின்ஸ் 2006 என்னுடைய ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண 2006, பட் வித்தவுட் நாலேஜ் ஐ ஸ்டார்ட் அட் மை ட்ரேடிங். அந்த டயத்தில் இதே மாதிரி ஒரு புல் மார்க்கெட் இருந்தது. 2006-07 நல்ல புல் மார்க்கெட் இருந்தால் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் எனக்கு ஓவர் கிரீட் ஆகி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆல் மை கேபிட்டல் எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் போட்டு ஐ டன் ட்ரேடிங். நல்லா தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தது. சடன்லி ஒரு மார்க்கெட் பிக் கரெக்ஷன், லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு 2008 ஜனவரியில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் தான் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு 4-5 டேஸ் கண்டினியூஸ் லோயர் சர்க்கியூட் டவுன் ட்ரெண்ட் ஆனது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் மை கம்ப்ளீட் கேபிட்டல். அது இல்லாமல் நான் புரோக்கர்ஸுக்கு நான் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸு, ட்ரேடிங் டெக்னிக் எதுவுமே தெரியாது. பட் மார்க்கெட் நல்லா இருந்ததுனால நானும் அப்படியே அந்த போட்டால் வந்துச்சு, சரி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லி நானும் அப்படியே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வி ஷுட் லேர்ன் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். பட் ட்ரைனிங் அட்டன் பண்ணியும் நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இட் டிடன்ட் கிவ் எனி ரிட்டர்ன்ஸ். அகெயின் அண்ட் அகெயின் ஐ மேட் லாஸஸ் ஒன்லி. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ ட்ரேட் இன் யூகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அப்புறம் கமோடிட்டி ட்ரேடிங், கிரிப்டோ, இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நான் ட்ரேடிங் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. நான் ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. 2011 அரௌண்ட் 2000 கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ காட் இன் கான்டாக்ட் சம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனேன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் அது ஓரளவு டீசென்ட் ரிட்டர்ன் வந்தது, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருந்தது. அது நான் இது வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தது. நல்லா அந்த ட்ரைனிங்கும் நல்லா கொடுத்தாரு. அவரும் நல்ல கைடன்ஸும் கொடுத்தாங்க. பட் அதில் என்னன்னா வி ஹவ் டு வெயிட் பேஷண்ட்லி. நம்ம வந்து சம்பாதிச்சதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி தான் இருக்குது. பட் ட்ரேடிங்கில் வந்து என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நான் வந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் குட் ட்ரைனிங். பட் எனக்கு ஒரு கரெக்டான ட்ரைனிங் அமையலை. லாஸ்ட் 2021 தான் ஒரு 2-3 ட்ரைனிங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் அட்டன் பண்ணேன். லைக் சிபிஆர் டெக்னிக்ஸ், அப்புறம் வந்து சம் மோர் அதர் டெக்னிக்ஸ், இண்டிகேட்டர் டெக்னிக்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது ட்ரேடிங்கில். அதாவது பட் ஐ கேனாட் அஷ்யூர் தட் இட் கேவ் குட் ரிட்டர்ன். பட் சேஃப்டி ட்ரேடிங் வந்து அவ்வளோவா வரலை. ஒரு லெஸ் ரிட்டர்ன் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஐ அட்டெண்டட் பிஆர் சுந்தர் கிளாஸு. பிஆர் சுந்தரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் மெத்தடாலஜிஸ் அட்டன் பண்ணேன். அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு, நல்ல சேஃப்டியாகவும் இருந்தது. ஐ கண்டினியூஸ்லி டூயிங் தட் ட்ரேடிங். பட் அதுவும் என்னென்னா ஒரு சர்டன் பீரியட், ஒரு சீசனல் எஃபெக்ட் மாதிரி தான் இருந்தது. ஒரு சீசனில் விக்ஸ் ஹை விக்ஸில் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிச்சு, லோ விக்ஸில் வந்து ரிட்டர்ன் வரல. பட் அட் த சேம் டைம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் மினிமம் ரிஸ்க்காக இருந்தது கம்பேர்ட் டு நம்ம டெய்லி ட்ரேடிங், பையிங் அண்ட் செல்லிங்கில். அதனால அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கண்டினியூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் ரிட்டர்ன் வந்து என்னால் ரீட் பண்ண முடியல. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் மோர் ட்ரைனிங் விச் வில் கிவ் குட் ரிட்டர்ன். அந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்னிக் கிடைக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஐ காட் இன் கான்டாக்ட் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரைனிங் த்ரூ மிஸ்டர் சரவணன். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுறப்போ நல்லா இருந்துச்சு, நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. பட் ப்ராக்டிக்கலாக நான் வந்து ட்ரேட் பண்ணுறப்போ அது எனக்கு கை கொடுக்கல. மேபி மற்றவங்களுக்கு எப்படி கை கொடுத்துச்சுல, பட் எனக்கு வந்து அது வந்து அவ்வளோவா ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரேடிங் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் ஐ கேம் இன் கான்டாக்ட் வித் தினேஷ் சார். ஐ ஜாயின்ட் இஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். நான் அட்டன் பண்ண ட்ரைனிங்லேயே ஓப்பனாக சொல்லப்போனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவு ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ட்ரைனிங் மெம்பர்ஸ். இட்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் தான் நான் ஜாயின் பண்ணேன். மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 1 month அந்த மாதிரி கிடையாது, கண்டினியூஸாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒண்டர்ஃபுல் ட்ரைனர்.
ரியலி ஐ அப்ரிஷியேட் தினேஷ் சார் அண்ட் மேடம், ஷாமா மேடம், அண்ட் ஆல்சோ எல்லா மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவாக நல்ல ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணோம். அவர் நிறைய பேசிக் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து ஒரு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதான் பிகினருக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நல்ல ஒரு ட்ரைனிங் கான்செப்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து நல்லா பண்ணணும், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் பிஹேவியர், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து புரிய வைக்கிறாரு. அது இல்லாமல் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு மெத்தட்ஸும் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வந்து அதில் வந்து என்ட்ரி ஆகிறோம், எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. அப்புறம் வந்து நம்ம மார்க்கெட்லேயே ஒன்றாவது இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம வந்து எல்லாம் பூவராக இருக்கிறோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒரு ட்ரேடில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். அந்த அளவு ரொம்ப ரிஸ்க். மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரிஸ்கி பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் வெரி குட் ரிட்டர்ன் பிஸ்னஸ் ஆல்சோ. எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணதில் ஒரு மென்டர் சொன்னார், அதாவது ஒரு ட்ரைனர் சொன்னார், இருக்கிறதுலேயே வந்து 4 ஃபீல்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பணக்காரர், அதாவது ரிச் ஆக்கக்கூடிய 4 ஃபீல்டு. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு, 2வது வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டு, 3வது வந்து கேம்ஸ், அது 4வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்த 3 பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாம் மேலே வர்றது கிடையாது. ஒரு கேம்ஸில் இருந்தால் கூட அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் வந்து அவர் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணி அவர் அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறாரு. அதே மாதிரி தான் சினிமாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் கடந்து தான் மேலே வர்றாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் எல்லாரும் நினைக்கிறாங்க போட்டால் உடனே வருதுன்னு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து எஃபோர்ட் போடாமல் எதுவுமே நடக்காது. அது வந்து அப்படியே வந்தாலும் ஒரு டெம்பரரி தான், நம்மளை வந்து கவுத்து விட்டுரும். நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அதனால வந்து ஐ அட்வைஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக லேர்ன் பண்ணி பண்ணால் இட் இஸ் ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டு. நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணலாம், டெஃபினட்டாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ட்ரேடிங் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பிஸ்னஸ். ஆனால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது நல்ல ட்ரெயினரும் அமையணும் நமக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ரியலி ரெக்கமெண்ட் தினேஷ் சார். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பேசிக் கொஸ்டின் வந்து எந்த ஒரு கொஸ்டின்னாலும் எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் நல்லா நம்மளை வந்து புரிகிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. அது இல்லாமல் நமக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாரு. எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சப்போர்ட். அவரே வந்து சொல்ல கண்டினியூஸ் இட் இஸ் இட் லேர்னிங் ப்ராசஸ். அப்படியே நம்மளை வந்து விட்டுறது கிடையாது. ஒரு மாதம் முடிஞ்சிச்சு, 2 மாதம் முடிஞ்சு, இதுவே பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணி ஆல்மோஸ்ட் 3-4 மோர் தென் 4 months நினைக்கிறேன். அது கண்டினியூஸாக இன்னும் லேர்னிங் போயிட்டு தான் இருக்குது. இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அதே சமயம் அது வந்து ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி டு டூ ட்ரேட். ட்ரேடிங் வந்து ஒன் ஆஃப் த குட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல். இதோட நம்ம அதர் டெக்னிக் கூட நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைனா அதர் சிபிஆர் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி போடுறப்போ கண்டிப்பாக வந்து இட் வில் கிவ் வெரி குட் ரிசல்ட். டெஃபினட்டாக வி வில் சக்சஸ். ஏன்னா நம்ம சக்ஸஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கோல் இன் ட்ரேடிங். ஏன்னா நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடியாக கூட விட்டுறாங்க ஒன்றுமே தெரியாமல். ஏன்னா ஒரு 2 ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்தோன்னா ஆஹா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க, நிறைய பணத்தை போடுறாங்க, கடைசியில் எல்லாத்தையும் விட்டுறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதனால் கவர்மெண்ட்டே கூட பாருங்க இப்போ வந்து they want to protect the retailers. ஏன்னா எல்லாரும் F1 ட்ரேட் பண்ணுறாங்க, தெரியாமலே ட்ரேட் பண்ணுறாங்க. இட் இஸ் a very dangerous thing. அதனால் நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஒரு பணம் எவ்வளவோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, எதுவுமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணோம்னா அது வந்து சேஃபாக இருக்கும். நமக்கு வந்து நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும், நம்ம சேஃபும். இப்போ சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேபிட்டல் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் சார் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி குட். எனக்கு வந்து ரியலி இட் இஸ் ஹெல்பிங். நான் நாட் ஓன்லி மை செல்ஃப், என்னுடைய டீம் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா யார் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களோ அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க.
That's what my thought. I really appreciate Dinesh sir for giving me an opportunity to speak and give me feedback. Thank you.